السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவிலா கருணையாளன் நிகழ்ல அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களையும் அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு இந்த உரையை செய்மடித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய தர்மே சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த மாதம் ரஜப் என்கிற மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் இதற்கென்று ஒரு தனித்துவம், அந்தஸ்து இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய படைப்பில் அவன் விரும்பியவற்றை தேர்ந்தெடுத்து அதற்கு சிறப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதன் அடிப்படையில் அல்லாஹ் படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். மனிதர்களில் சிறந்தவர்களாக தூதர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதே போன்று இடங்களில் அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித ஆலயம் இருந்து கொண்டிருக்கிற இடத்தை அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருந்தாலும் அதில் 3 மஸ்ஜிதுகள் மட்டும் அல்லாஹ்விடத்தில் தனிச்சிறப்பு மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே பைத்துல்லா என்று அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹரமை சிறப்பித்திருக்கிறான். என்றால் அல்லாஹை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தாரு, உம்முடைய இரட்சகன் அவன் நாடியவற்றை படைக்கக்கூடியவன், விரும்பியவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் சில மாதங்களை, சில நாட்களை, சில காலங்களை அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் சிறப்புக்குரியதாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனிதமிக்க மாதங்கள் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரும். வானங்களை பூமியும் அல்லாஹ் படைத்த காலத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய வேதத்தில், அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 12 மாதம் என்பது அல்லாஹ் பிரபஞ்சத்தை படைக்கிற போது ஏற்படுத்தியிருக்கிற நீதி. அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் 4 மாதங்கள் புனிதமிக்கது. இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அதிலே தனித்துவமான சிறப்புமிக்க மாதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல் குர்ஆனிலே எங்கே சில இந்த மாதங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை, மூடலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதங்கள் இது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்கிற பேருரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிற போது சொன்னார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹையத்திஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த காலத்தில் அல்லாஹ்விடத்தில் நாட்கள் எப்படி இருந்ததோ, மாதங்கள் எப்படி இருந்ததோ அதுபோன்ற காலம் அதனுடைய பழைய நிலைக்கு திரும்பி விட்டது என்று சொன்னால் இது ஒரு முஜ்ஜிஸத், இது ஒரு அற்புதம். என்ன அற்புதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாக ஆண்டுகளுடைய எண்ணிக்கை எத்தனை மாதம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டவட்டமாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில காலங்களில் வருடத்தில் 8 மாதம் இருந்தது, 7 மாதம், 8 மாதம், 10 மாதம், இப்படி தான் என்னது காலங்கள் இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால்
அன்றைய காலத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இப்போ கிரிகேடியன் காலண்டர் நமக்கு தெரியும், ஆங்கில நாட்காட்டின்னு சொல்ல முடியாது, அதற்கு பேர் கிரிகேடியன் காலண்டர். அந்த காலண்டரில் ஆரம்ப காலகட்டங்களில் சில மாதங்கள் 36 நாட்களை கொண்டதாக இருக்கும், 38 நாட்களை கொண்டதாக இருக்கும். என்ன காரணம் அப்படி சொன்னால், இப்போ ஜூலை சீசர் என்கிற ஒரு மன்னர், அவர் அவருடைய பேரில் அந்த ஜூலை என்கிற மாதத்தை இணைத்துக் கொண்டதனால தான் அந்த காலண்டரில் அப்படி ஒரு மாதம் இடம் பிடித்தது. அதே போன்றுதான் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய மன்னருடைய பேரில் தான் ஆகஸ்ட் என்கிற மாதம் உருவானது. இப்போ இதெல்லாம் அவரவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப சேர்த்து தான் இந்த நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற காலண்டர் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பூமியை வானங்களையும் படைப்பதற்கு முன்னரே ஆண்டுகளுடைய எண்ணிக்கை என்று அல்லாஹ் திட்டவட்டமாக நிர்ணயம் செய்திருக்கிற காலக்கணக்கு என்னன்னு சொன்னால் அது 12 மாதங்கள் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தோடு அந்த பழைய நடைமுறையும் உலகத்திற்கு வந்துவிட்டது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறாங்க. வானங்களை பூமி படைக்கிற காலத்தில் எப்படி நாட்கள் இருந்ததோ காலம் இருந்ததோ அதே நிலைக்கு திரும்பி விட்டது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸனத்து இஸ்னா அஷர் ஷஹரா, வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. அதுக்கு முன்னாடி இந்த நடைமுறை இல்லை. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின்ஹா அர்பஅத்து ஹுரும் ஸலாசு முத்தவாலியாத், அதில் 4 மாதங்கள் புனிதமிக்கவை, 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அல் முஹர்ரம். துல்காதா மாதத்துக்கு அடுத்தபடியா துல்ஹிஜ்ஜா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கு அடுத்தபடியா முஹர்ரம் மாதம். அதற்கு அடுத்தது என்னது? ரஜப் முலர் அல்லதி பைன ஜுமாதி வ ஷாபான், ஷாபானுக்கும் ஜுமாதிற்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கிற முதற் கோத்திரத்தினருடைய ரஜப் மாதம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை மட்டும் இப்படி வேறுபடுத்தி சொல்லுகிறார் என்று சொன்னால், இதற்கு 2 காரணங்களை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, ரஜப் முலர் என்று சொன்னால், அரபு முலர் என்பது ஒரு கோத்திரம், முலர் என்பது ஒரு கோத்திரத்துடைய பேர். இந்த அரபுகளில் இந்த கோத்திரம் மட்டும் என்ன செஞ்சாங்க, இந்த ரஜப் மாதத்தை புனிதமாக கருதி காலங்காலமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அதோடைய புனிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்ற சமுதாயங்களை என்ன செஞ்சாங்க, அந்த புனிதத்தை என்ன செய்யறது, அவங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கொள்வார்கள். என்ன செய்வாங்கன்னா, ரஜப் மாதம் தொடங்கி இருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, இல்லை ரஜப் தொடங்கலை, கடந்த மாதம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மாதத்துடைய நாட்களை இன்னும் கொஞ்சம் கூட்டி செல்வாங்க. இப்படி ஒரு வழக்கம். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ் தடுத்திருக்கின்ற அந்த தடையை மீறுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மாதத்தை புனித மாதம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த புனித மாதத்தில் போர் புரிவதை தடை செய்திருக்கிறார். அந்த போரை, தடை செய்யப்பட்டிருக்கிற போரை தங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அன்றைய கால அறியாமை கால மக்கள் என்ன செஞ்சாங்க, இதில் அந்த மாதங்களின் நாட்களை கூட்டுதல் குறைத்துதல் என்கிற செயலை செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னமன் நஸியு ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, நாட்களை அதிகப்படுத்துவது என்பது, நாட்களுடைய அந்த மாதங்களுடைய காலங்களை அதிகப்படுத்துவது என்பது குஃப்ரில் அதிகப்படுத்துது, நிராகரிப்பில் நீங்கள் என்ன செய்யறது, அதிகமாக செல்லுகிறது என்று சொல்லிவிட்டு, யுதில்லு பிஹில்லதீன கஃபரு, இதன் மூலம் அவர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ் என்ன செய்றான், காஃபிர்களை வழிகடை செய்கிறான். யுஹில்லுனஹு ஆமன் வ யுஹர்ரிமுனஹு ஆமா, ஒரு வருடத்தை அவர்கள் ஹலாலாக்குகிறார்கள், இன்னொரு வருடத்தை அவர்கள் ஹராமாக்குகிறார்கள். அப்படின்னு சொன்னால் ஒரே அந்த காலக்கணக்கை ஒரு வருடத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஹலாலானது ஹராமாக்கப்பட்ட காலத்தை ஹலாலானது என்று எடுத்துக்கொள்வாங்க. இன்னொரு காலத்தில் என்ன செய்வாங்க, ஹராமாக்கப்பட்ட ஹலாலை ஹராமாக எடுத்துக்கொள்வார்கள். இப்படி என்ன செய்வாங்க, காலங்களை தலைகீழாக மாற்றுகிற அந்த ஒரு நடைமுறை அவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது என்ன பேர் சொன்னாங்க, ரஜப் முதர், முதர் கோத்திரத்துடைய ரஜப் என்கிற அந்த ரஜப் மாதம், அது வந்து ஷாபானுக்கும் ஜமாதுல் ஆஹிராவுக்கும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஜமாதுல் ஆஹிரா முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னது ரஜபு, அடுத்து என்ன வர வேண்டியிருக்கு, ஷாபான். இப்போ இந்த இடைப்பட்டு இருந்து கொண்டிருக்கிற முதற் கோத்திரத்தினுடைய ரஜப் என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தனித்துவமாக சொல்லி காட்டுகிறார். அதோடு மட்டுமில்லாமல் இதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த முதற் கோத்திரத்தினர்களை பொறுத்தவரையில் இந்த மாதத்தின் புனிதத்தை அதிகமாக மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அரபு உலகத்திலேயே அந்த கோத்திரம் மட்டும் என்ன செஞ்சாங்க, இந்த ரஜப் மாதத்துடைய புனிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற காரணத்தினால இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தும் இதற்கு அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ரஜப் என்கிற மாதம்
அதற்கு இந்த பேர் வந்ததற்குரிய காரணமும் இவ்வாறு தான் சொல்லப்படுகிறது. அரபுகள் என்ன செய்வாங்க, ஆரம்ப காலத்தில் சிறை வணங்கிகளாக இருந்தவர்கள், அதில் குறிப்பாக இந்த ரஜபு கோத்திரத்தினர்கள் மற்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த ரஜபு மாதம் என்பது புனித மாதம் என்கிற காரணத்தினால், புனித மாதம் என்கிற கட்டளை அவர்களுக்கு முன்னாடியே இருக்கு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கொடுக்கப்பட்டதல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியினர்கள் அவர்கள் என்பதனால் அந்த பரம்பரையில் அவர்களுக்கு முன்னரே என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதம் புனித மாதம் என்கிற அந்த அறிவிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தொடர்களாக தான் என்ன செய்கிறாங்க, அரபுகள் வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ் என்கிற கடமையும் என்ன செய்யப்படுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அவருக்கு தான் என்ன சொல்றான், வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஅதூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஹஜ்ஜுக்காண்டி மக்களுக்கு அறிவிப்பு செய்வீராக. மக்கள் என்ன செய்வாங்க, மெலிந்த ஒட்டகைகளிலும் கால்நடைகளாகவும் தூரமான பகுதியிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, ஹரமை நோக்கி வருவார்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தான் உலகத்திலிருந்து எல்லா மக்களும் என்ன செய்றாங்க, ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது, ஹஜ்ஜுக்குரிய மாதம் என்பது அந்த காலத்திலிருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதன் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதத்தை அவர்கள் அதிகமாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற அதே காரணத்தை சொல்லிவிட்டு இதற்கு என்ன செய்றாங்க, இதற்கான சிறப்பை என்ன செய்றாங்க, இந்த பேர் வருவதற்கான காரணத்தை சொல்லி காட்டுகிறார். இது குறித்த ஒரு செய்தியை அபூ ரஜா அத்தாரிதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் மூலமாக சொல்லி காட்டப்படுகிறது. இவர்கள் அதாவது ஜாஹிலியா கால அரபுகள், குன்னா நஅபுதுல் ஹஜர, நாங்கள் கற்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபைதா வஜத்னா ஹஜரன் வஹுவ ஹைரும் மின்ஹு அல்கைனாஹு வஹ்தன் அல் ஆஹ்ரா, நாங்கள் வணங்கிட்டு இருக்கிற ஒரு கல்லை விட சிறந்த கல்லை கண்டா இந்த கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கல்லை எடுத்து வணங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அரபுகளுடைய ஒரு வணக்கம். சரிங்களா, இப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. எந்த கல்லும் கிடைக்கல வணங்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, மண்ணை எடுத்து அப்படி என்ன செய்வாங்க, ஒன்று சேர்த்து அதை குழப்பி அதில் என்ன செய்வாங்க, ஆட்டோடைய பாலம் கறந்து அதை என்ன செஞ்சுருவாங்க, ஒரு வடிவமாக்கி பிறகு என்ன செய்வாங்க, அதை சுற்றி வலம் வருவாங்க. அதை கல்லா வளம், அதாவது ஒரு வழிபடுவதற்கான ஒன்றாக எடுத்துக்கொள்வார்கள். பிறகு சொன்னாங்க, ஃபைதா தஹல ஷஹரு ரஜபின், ரஜபு மாதம் வந்து விட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம், முனஸ்ஸலுல் அசினத்தி, இது என்னது, நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாள் என்று என்ன செய்வோங்க, நாங்கள் அதை சொல்லுவோம். அதனால் என்ன செய்வோம், அந்த மாதத்தை நாங்கள் வரவேற்று அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் அவர்கள் இந்த மாதத்தை தனிமைப்படுத்தி அதற்கென்று சிறப்பு வழங்கி அந்த காலத்திலேயே அதற்கு மகத்துவம் கொடுத்த காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நாட்களில் போர் செய்யாமல் இருந்தார்கள் என்பதுதான் இந்த மாதம் ரஜப் என்று பெயர் சூட்டப்பட்டதற்கான காரணம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியா இந்த ரஜப் மாதத்தை பொறுத்தவரையில் இது புனிதமிக்க மாதம். புனிதமிக்க மாதம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், போர் செய்வதை தடை செய்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹில்லு ஷஆயிரல்லாஹி வலஷ் ஷஹ்ரல் ஹராம், சூரத்துல் மாயிதாவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களை ஹலாலாக்கி கொள்ளாதீர்கள், ஆகுமானதாக்கி கொள்ளாதீர்கள், அந்த புனிதத்துடைய வரம்புகளை மீறாதீர்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வலஷ் ஷஹ்ரல் ஹராம், புனிதமிக்க மாதங்களுடைய அந்த வரம்புகளையும் நீங்கள் மீறாதீர்கள். அப்போ இந்த மாதங்களுடைய வரம்புகள் மீறக்கூடாது என்று சொன்னால் அதில் போர் செய்வது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ஃபலா தலிமு ஃபீ அன்ஃபுஸக்கும், அந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னால் பரஸ்பரம் என்ன செய்யாதீங்க, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா, அதாவது சூரத்துல் தௌபாவுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வருடங்களில் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துடைய தொடர்ச்சி தான் இந்த வசனம். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எல்லா மாதங்களிலும் அநியாயம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ரஜபில் இருக்கிறோம், அதனால் அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது என்று எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அல்ல. ஆனாலும் கூட ஏனைய மாதங்களை காட்டிலும் இந்த மாதங்களில் புனிதம் அதிகமாக பேணப்பட வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் வலியுறுத்துகிறது என்பதை என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதைத்தான் என்ன செய்றாங்க, இமாம் தபரி அவர்களும் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு இதற்கென்று அல்லாஹ் தஆலா சிறப்பை வழங்கி இருக்கிறான். எனவே இந்த மாதத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதை விட்டு, வரம்பு மீறுவதை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ் எதற்கு புனிதம் கற்பித்திருக்கிறானோ அந்த அதனுடைய புனிதத்தை பேணுவதற்காக வேண்டி
அல்லாஹ் தஆலா நாடுகின்ற அந்த காலங்களை என்ன செய்கிறான்? அல்லாஹ் சிறப்பானது ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த மாதங்களில் அநியாயம் செய்வதை, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அந்த தடை என்பது எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனாலும் கூட அதில் ஒருபடி மேலாக குறிப்பாக என்ன செய்யப்படும்? இந்த மாதத்தில் அதற்கான சிறப்பிருந்து கொண்டிருக்கிறது என்பதை இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த ரஜப மாதத்தை எடுத்துக்கொண்டால், இதெல்லாம் ரஜப மாதம் புனித மாதம் என்பதற்குரிய ஆதாரம், அந்த மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்பதற்குரிய சான்றுகள். அதே நேரத்தில் இந்த ரஜப மாதத்திற்கென்று ஏதாவது பிரத்யேகமான அமல் இருக்கிறதா என்று கேட்டால், ஏனைய புனித மாதங்களுக்கு சில அமல்கள் இருக்கிறது. என்னெல்லாம் மாதங்கள் சொன்ன புனித மாதங்கள்? முஹர்ரம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதங்களிலும் பிரத்யேகமான அமல் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அமல்? தில்காதா, தில்ஹிஜ்ஜா ஆகிய மாதங்களில் தான் ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள், ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள், ஹஜ்ஜுடைய அமல்கள் அது நடக்கக்கூடிய காலங்களாக இருந்து கொண்டிருக்கு. முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் ஆஷுரா, தாசுவா என்கிற 2 நோன்புகள், வேறு எதுவுமே பிரத்யேகமே இல்லை. அது வருடத்துடைய புது வருடம், அதாவது இஸ்லாமிய நாட்காட்டின் புது வருடம் என்றோ அல்லது அதற்கு வேறு ஏதாவது சிறப்பு கொடுப்பதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. மாறாக அந்த மாதத்தில் இந்த 2 நாட்களை நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கார்கள். அதற்கு என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தையும் அல்லாஹ் ஃபிரௌனை விட்டு, அவருடைய கொடுமைகளை விட்டு காப்பாற்றி இருக்கிறான். அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு செய்த அருட்கொடை, அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னர் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோக்கும்படி கட்டளையும் இடம் செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அரபு உலக மக்களும் என்ன செஞ்சாங்க? அந்த நாளை சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அது ஏதோ பாரம்பரியத்தில் அவங்களுக்கு எழுது அந்த நோன்பு அவங்க கடைபிடித்து தான் வந்திருந்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு யூதர்கள் அந்த நாளை சிறப்பிக்கிறார்கள் என்பதை அறிந்த போது தான் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி 9வது நாளில் சேர்த்து நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போ அதன் அடிப்படையில் இந்த 3 மாதங்களிலும் பிரத்யேகமான அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, இபாதத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. 3 மாதங்களும் புனிதமிக்க மாதம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த மாதங்களில் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற, குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற பிரத்யேகமான அமல்கள் இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் ரஜப மாதத்திற்கென்று பிரத்யேகமான ஏதாவது அமல் இருக்கிறதா என்று கேட்டால், அப்படி எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆனால் ஏனைய புனித மாதங்களை காட்டிலும் மனிதர்கள் அதிகமாக புனிதப்படுத்துகின்ற மாதமாக ரஜப மாதம் இருந்து கொண்டிருக்கு. அதிகமானவர்களுக்கு முஹர்ரம் மாதம் வருவது கூட தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் முஹர்ரம் மாதத்தில் 9, 10 நோன்பு நோக்க வேண்டும், அது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க? ரஜப மாதம் வந்தால் இந்த மாதத்தில் என்ன செய்வாங்க? இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தும் வண்ணமாக நோன்பு இருப்பது என்ன, பிரத்யேகமான இபாதத்துகள், தொழுகைகள் என்று ஒவ்வொன்றையும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் இதை குறித்து மார்க்கம் என்ன நிலைப்பாடு சொல்லுகிறது என்று சொன்னால், இது எதுவுமே நமக்கு ஆகுமானதில்லை. ஜாஹிலியா காலகட்டத்தில் அரபுகள் ரஜப் மாதத்தில் என்ன செய்வாங்க? 10 நாள் பலி அறுப்பார்கள். அப்படி 10 நாள் அவங்க என்ன செய்வாங்க? பலி கொடுக்கக்கூடிய நாளாக வைத்திருந்தார்கள். அது இஸ்லாம் என்ன செஞ்சது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் மூலமாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அந்த செயல் தடை செய்யப்பட்ட ஒன்றாக ஆக்கிவிட்டது என்று பெரும்பான்மை ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி ஆகிய உலமாக்கள் என்ன செய்றாங்க? அந்த பலியை இஸ்லாம் தடை செய்தது என்று சொல்றாங்க. அது போன்ற ஒன்று மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று கருத்தை சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஃபர்அ வலா அத்திரத என்று சொன்ன செய்தி ஸஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே பலி கொடுப்பது என்பதும் இல்லை, பிரத்யேகமான 10 நாட்கள் என்னது அறுத்து பலியிடுவதும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த அந்த செய்தியின் காரணமாக இது போன்ற அமல் அனுமதி இல்லை என்பதை என்ன செய்றாங்க? பெரும்பான்மை அறிஞர்கள் கூறியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சில அறிஞர்கள் பிரத்யேகமாக அந்த நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு பலியிடுவது தான் கூடாது. ஆனால் எல்லா காலத்திலும் நம்ம பலி கொடுக்குறோம், அதாவது அறுத்து நம்ம தர்மம் செய்கிறோம் என்கிற பேரில் அதை செய்தோம் என்று சொன்னால் குற்றமில்லை என்பதை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ அதே நேரத்தில் இதன் அடிப்படையில் ரஜப மாதத்திலே புனிதமான ஒரு அமல் என்கிற பேரில் எந்த அறுத்து பலியிடுதலும் கிடையாது. ஒருவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, 7வது நாள் அக்கீக்கா கொடுக்கணும். ரஜபில் அறுக்கலாமா, இருக்கக்கூடாதா? அறுக்கலாம். 7வது நாள் வந்து விட்டால் அது ரஜபில் அறுக்க வேண்டும்.
ஒருவர் என்ன செய்கிறார், நேர்ச்சி செய்திருக்கிறார். என்ன, அவருக்கு இந்த மாதம் துவங்கியதும் முடிகிறதும் தெரியல. அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதத்தில் ஒரு 10 ஏழைகளுக்கு என்ன செய்ய ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நெய்யத்து வைக்கிறார். எந்த அடிப்படையில், இந்த மாதம் ரஜபு மாதம், இந்த மாதத்தில் நான் அறுத்து பலியிடுவதனால் எனக்கு சிறப்பு கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் இல்லாமல் ஒரு வளமையாக செய்கிற அமலே அவர் செய்கிறான்னு சொன்னால் அது குற்றம் இல்லை. ஏனென்றால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னாங்க, ஃபலம் யுபித்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்திரத்த மின் அஸ்லியா இன்னமா அப்தல ஹுசூஸத் தபஹி ஃபீ ஷஹ்ர் ரஜப். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து பலியிடுதலை முற்றிலுமாக தடை செய்யவில்லை, பாத்திலாக்கவில்லை. அது பாத்தில் என்று ரசூலுல்லாஹி சொல்லவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ரஜபை பிரத்யேகமாக ஆக்கி கொண்டு நீங்கள் அதை செய்வதை ரசூலுல்லாஹி அவர்கள் பாத்திலாக்கினார்கள். அப்படியானால் பிரத்யேகமாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது என்பதைத்தான் என்ன செய்றாங்க, அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், இது போன்ற ஒரு வழக்கம் அறியாமை கால மக்களிடத்தில் இருந்தது. அதன் அடிப்படையில் என்ன சொல்றோம், ரஜபு மாதத்திற்கென்று பிரத்யேகமான பலி என்கிற ஒரு அமல் இல்லவே இல்லை. அடுத்ததாக ரஜபு மாதம் வந்துவிட்டால் பலரும் என்ன செய்றாங்க, நோன்பு நோற்பார்கள். ரஜபுடைய 15வது இரவு நோன்பு இல்லையா, ஷாபானுடைய 15வது இரவு நோன்பு. அதே போல ரஜபு மாதத்தில் என்ன செய்வாங்க, நடுவில் பாதியில நோன்பு நோக்கிறது என்கிற ஒரு வளமை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களா என்று கேட்டால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு, அதே போன்று மாதத்தில் ஐயாமுல் பியல் என்று சொல்லக்கூடிய 3 நாட்கள் நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்பது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கம் என்று சொல்லி அந்த நோன்பு, இதை எல்லா காலத்திலும் செய்யலாம், அதற்கு தடை இல்லை. ஆனால் பிரத்யேகமாக இந்த மாதத்தில் நாம் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நோன்பு நோக்க வேண்டுமா என்று கேட்டால் அதை குறித்து அறிஞர்கள் அனைவரும் என்ன செய்றாங்க, அப்படி ஒரு நோன்பு இல்லவே இல்லை என்பதை சொல்லுகிறார்கள். காரணம், உமர் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்க, உமர் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு மனிதர் ரஜபுடைய காலத்தில் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதை என்ன செய்றாங்க, ஜாஹிலியா கால மக்களுடைய பழக்கத்திற்கு ஒப்பானது என்று சொல்லி தடுக்கிறார்கள். இதை அறிவிக்கின்ற ஹர்ஷ பின் ஹர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறாங்க, ரைத்து உமர எதிரிபு அகஃபல் முத்தரஜிபீன ஹத்தா யலஊஹா ஃபித் ஆம். ரஜபை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நோன்பு நோக்கின்றவர்களை, முத்தரஜிபீன் என்று சொன்னால் ரஜபு மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவங்க, அவங்களை என்ன செய்வாங்க, உமர் அவர்கள் அவருடைய தோள்களில் அடிப்பார்கள். எதை சொல்லி அடிப்பாங்க, உணவு பாத்திரத்தில் கை வையுங்கள் என்று சொல்லி அவங்களை அடிப்பாங்க. அடிச்சுட்டு சொல்லுவாங்க, குலு ஃபைன்னமா ஹுவ ஷாருன் கானத் துஅல்லிமுல் ஜாஹிலியா. அறியாமை கால மக்கள் புனிதப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மாதம், எனவே நீங்கள் உண்ணுங்கள். இந்த மாதத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு நோற்றுக்கொண்டு புனிதப்படுத்தக்கூடாது. அந்த மாதத்திற்காக வேண்டி பிரத்யேகமான நோன்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்படி ஒரு நோன்பை என்ன செய்யல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. அதே போன்று இது குறித்த பல்வேறு விதமான செய்திகள் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் என்ன செய்றாங்க, தபீனுல் உஜப் பிமா வரத ஃபி ஃபضل ரஜப், ரஜப் மாதத்துடைய சிறப்பை பற்றி வந்திருக்கிற செய்திகளை பற்றிய ஆச்சரியத்தை தெளிவுபடுத்துகிறது என்கிற ஒரு பேர்ல ஒரு புத்தகத்தில் எழுதுறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். அவர் என்ன செய்றாங்க, இந்த மாதத்தில் என்ன நோன்பு நோற்பது சிறப்பு என்று குறித்து வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமானதல்ல, எதுவுமே ஆதாரபூர்வமானதல்ல. ஒன்று அது பலவீனமான செய்தியா இருக்கும், இல்லாவிட்டால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்கும். எனக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த செய்தியை அபு இஸ்மாயில் அல் ஹர்வி என்று சொல்லக்கூடிய அறிஞர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று தனக்கு முன்னர் இருந்த ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞரை பற்றி என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதன் அடிப்படையில் ரஜபு மாதத்திற்கென்று ஏதாவது நோன்பு இருக்கிறதா என்று கேட்டால் எந்த நோன்புமே இல்லை. ரஜப் மாதம் புனித மாதம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதனால் அந்த மாதத்துடைய புனிதம் கெட்டுவிட்டதா அல்லது புனிதம் இல்லாமல் ஆகிவிட்டதா என்று கேட்டால் அப்படி ஒரு நிகழ்வு இல்லவே இல்லை. புனிதம் புனிதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமல் என்கிற பேரில் ஒன்றை செய்வதற்கு இந்த மாதத்தில் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அதே போன்று நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கம், அதிகமானவர்கள் என்ன செய்வாங்க, உம்ரத்து ரஜப் என்று சொல்லுவார்கள். இப்படி என்ன அர்த்தம், ரஜப் மாத உம்ரா, அந்த உம்ரா சிறப்பானது என்று கருதுவார்கள். எப்படி நம்ம ரமலானில் செய்கிற உம்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிறப்பித்திருக்கிறார்கள். ரமலானில் உம்ரா செய்வது என்பது ஹஜ்ஜி செய்வதற்கு ஈடானது என்று அதற்கான சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். அல்லது என்னோடு நீங்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு ஈடானது என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறப்பு இந்த ரஜபு மாதத்துடைய உம்ராவிற்கு வழங்கிவிட்டு என்ன செய்வாங்க, இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உம்ரா செய்த காலம் என்று என்ன செய்வாங்க
சில பேர் அதற்கு சிறப்பு சொல்லுவாங்க. அப்படி சில அறிவிப்புகளும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு உம்ரா நபி ஸல்லல்லாஹு எப்போ செஞ்சாங்க அப்படின்னா ரஜப் மாதத்தில் செஞ்சாங்க என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, சில அறிவிப்புகள் வந்திருக்குது. ஆனால் அந்த அறிவிப்பை பொறுத்தவரை அது தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் இப்னு உமர் அவர்கள். அவர் ஒரு முறை என்ன செய்றாங்க, இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நானும் உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகனார், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி மகன். அவர் என்ன செய்றாரு, அவரும் நானும் அன்னை அவர்களிடத்தில் சென்றோம், மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தோம். அப்போ அப்துல்லா பின் உமர் அவர்கள் அங்கே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவர் இருந்தாங்க மஸ்ஜிதில். இவங்க மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. வீடும் மஸ்ஜிதும் பக்கத்தில். அப்போ அங்கே இருக்கிறாங்க. இவரிடத்தில் என்ன செய்யறது, என்ன கேட்டாங்க, இப்னு உமர் இடத்துல கேட்குறாங்க, கம் ஏத்தமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதற்கு அவங்க சொன்னாங்க, அர்பா இஹ்தா உன்னஃபி ரஜப், 4 உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, 1 ரஜப் மாதத்துலன்னாங்க. யாரு, இப்னு உமர் சொல்றாங்க. இப்போ இந்த செய்தியை நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் அதை விரும்பலை, அதற்கு பதில் சொல்ல நாங்கள் ஆசைப்பட்டோம். உடனே என்ன செஞ்சோம், நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு உம்முல் முஃமினீன் அப்படின்னு நினைச்சோம், கூப்பிட்டாங்க. யார, மூமின்களின் தாயாரை என்று அன்னை ஆயிஷா அவர்களை அழைக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பல்லு தேய்ச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க. அப்போ யா உம்மா என்று அழைச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, அபு அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாருன்றதை நீங்க கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அபு அப்துல் ரஹ்மான் என்பது இப்னு உமர் அவருடைய புனைப்பெயர். அப்போ அவர் அபு அப்துல் ரஹ்மான் என்ன செய்றாரு, என்ன சொன்னார்ன்றதை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் 4 உம்ரா செஞ்சாங்க, அதில் 1 ரஜப்ல செஞ்சாங்கன்னு இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அன்னை அவர்கள் சொல்றாங்க, யர்ஹமல்லாஹு அபா அப்துல் ரஹ்மான் மஅத்தமர உம்ரத்தன் இல்லா வஹுவ ஷாஹிதுன். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க, உம்ரா செஞ்சாங்க, அந்த உம்ராவில் அவர் என்ன செய்யல, சாட்சியா இருக்கல. மஅத்தமர ஃபி ரஜபி கத்துன் என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒருபோதும் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்ததில்லை. யார் சொன்னாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா. அப்போ இந்த வார்த்தையை இப்னு உமர் கேட்குறாங்க. முஸ்லீம்ல கூடுதலாக வருது, ஃபமா கால வலா வலா நாம். இதை கேட்டுட்ட பிறகு என்ன செய்யறாங்க, உமர் அவர்கள் என்ன செய்யல, இப்னு உமர் அவங்க என்ன செய்யல, இல்லைன்னும் ஆமானும் சொல்லலை. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு இதற்கு விளக்கமா எழுதுகிற போது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சுக்கூத் இப்னு உமர் அலா இன்காரி ஆயிஷா எதுரு அன்னஹு கான இஸ்தப அலைஹி அவ் ரசிய அவ் அஷக்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மறுப்பு தெரிவித்ததற்கு பிறகு இப்னு உமர் அவர்கள் மௌனமாக இருந்தாங்க என்பது ஒன்று அவங்களுக்கு மறதி ஏற்பட்டது அல்லது அவர் சந்தேகத்தில் இருந்திருக்கிறார் என்பதற்கான சான்றாக இருக்கு. அப்போ தவறு யார்கிட்ட இருக்கு, இப்னு உமர் இடத்தில் இருக்கு. அது அங்கே திருத்தப்பட்டு விட்டது. அப்போ அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் அதை ஏற்றுக்கொண்டு ரஜபு மாதத்தில் அந்த மாதம் புனிதம் என்று கருதி கொண்டு உம்ரா செய்வதற்கென்று கிளம்பலாமா என்று கேட்டால் அது கூடாது. அதே நேரத்தில் ஒருவர் ரஜபு மாதத்தில் உம்ரா செல்லுகிறார், அது கூடுமா, கூடும். ஒருவருக்கு வாய்ப்பு அப்போது தான் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜப் மாதம் ஏறத்தாழ லீவ் டேஸை ஒட்டி வந்துருச்சு. இந்த வருடம் அதிகமான இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு நெருக்கமாக வந்துருச்சு. டிசம்பர் 25 ஜனவரி 1 வரைக்கும் என்ன செய்வாங்க, இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் என்று சொல்லக்கூடிய நாட்கள். இப்போ நமக்கு ரஜபம் பிறந்து விட்டது. இப்போ அதை தொடர்ந்து என்ன செய்யணும், இன்னொரு ஒரு வாரம் கூட நமக்கு இந்த மாதத்தில் லீவ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி லீவு நிறைய இருக்கக்கூடிய காலம் என்பதனால் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு உம்ரா செல்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருவர் இந்த மாதத்தை சிறப்பிக்கும் வண்ணமாக இந்த மாதத்திலே நாம் என்ன செய்யலாம், உம்ரா செய்வதனால கூடுதல் நன்மை இருக்கிறது என்று கருதி கொண்டு செய்தால் அதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்று என்ன செய்றாங்க பல அறிஞர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஷேக் அலி பின் இப்ராஹிம் அல் அத்தார் என்கிற அறிஞர், இவர் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் மரணித்தவர். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் தஆலா மக்காவிற்கு சிறப்பை வழங்கி இருக்கிறான், இன்னும் அதனுடைய சிறப்பை அதிகப்படுத்தட்டும். ரஜபில் நினைச்சிரும் அதிகமாக உம்ரா செய்வதை நம்ம கேள்விப்படுகிறோம். வஹாதா மிம்மா லா அலமு லஹு அஸலன், அப்படி ஒரு செயலுக்கு எந்த அடிப்படை நான் அறிந்திருக்கவில்லை என்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலிருந்து எந்த ஒரு அடிப்படை அறிந்திருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்றார், மேற்கோள் காட்டுறாங்க, உம்ரத்து ஃபி ரமலான் தஅதில் ஹஜ். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரமலானில் செய்கிற
உம்ரா என்பது ஹஜ்ஜுக்கு ஈடானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரஜபு மாதத்திற்கு என்ன சில ரசூலுல்லாஹி அப்படி ஒரு சிறப்பை சொல்லவே இல்லை என்பதை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அப்படி ஒருவர் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் உம்ரா செய்வதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்பதை இமாம் அபூ ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று ஏனென்றால் இபாதத்தை பொறுத்தவரையில் நாம் ஒரு பிரத்யேகமான நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கணும். அப்படி ஆதாரம் ஏதாவது இந்த நாட்களிலே உம்ரா செய்வதற்கு இருந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இதில் இந்த ரஜபு மாதம் வந்துவிட்டால் ஏன் இந்த அளவிற்கு இது விமர்சையாக வரவேற்கப்படுகிறது என்று கேட்டால் அதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மாதத்தில் அரங்கேற்றப்படுகிற பிதஅத்துகள் ஒன்று இரண்டு இல்லை, பல பிதஅத்துகள் இருக்கிறது. ரஜபு மாதம் வந்துவிட்டாலே இபாதத்தில் ஈடுபடுவதை விட பிதத்தில் ஈடுபடுபவர்கள் தான் அதிகம். ரஜப் மாதத்துடைய பேரை சொல்லிக்கொண்டு என்னமோ தெரியல, பிதத்துவாதிகளுக்கு ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு என்ன செய்யணும், கூடுதலாக கொஞ்சம் பிதத்து செய்யணும். அதில் அவங்களுக்கு என்ன ஆனந்தமோ தெரியல. அல்லாஹ் தஆலா அவங்களை என்ன செய்யறான், இப்படி ஒரு சோதனையில் ஆட்படுத்தி இருக்கிறான். சுன்னாவை பற்றிய அறிவு இல்லாமல் போனதனால தான் இது போன்ற அநியாயங்கள் கேளிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. சுன்னாக்கள் எவ்வளவு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியவைகள், அன்றாட சுன்னாக்கள். ஒரு அறிஞர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அல்ஃப் சுன்னத்தின் ஃபியூமி வலிலா. ஒரு நாளைக்கு 1000 சுன்னத்துகள். நாளொன்றுக்கு கடைபிடிப்பதற்கு என்ன இருக்கு, 1000 சுன்னாக்களுக்கு மேல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு 10 சுன்னா கூட நம்ம பேண மாட்டோம். ஆனா இந்த பிதத்தை செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, வலிந்து கட்டிக்கொண்டு அதற்கென்று காலங்களை நேரங்களை எதிர்பார்த்து கொண்டு அதில் பிதத் செய்வதற்காண்டி காத்திருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்றால் இப்லீஸுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் தான் என்னது, பிதத். ஒரு மனிதனை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமை இணை வைப்பென்கிற பாவத்தின் மூலமா வழிகெடுக்க முடியாது. ஆனா அவனை எதை வச்சு வழிகெடுக்க முடியும், பிதத்தை வச்சு வழிகெடுக்க முடியும். ஏன்னா இவனுக்கு அமல்ல ஆர்வம், நீ அமல் மூலமாவே நாசமா போ. எப்படி அவனுடைய பாலிசி, இவனுக்கு அமல்ல ஆர்வம், அப்ப என்ன செய்யுது, இல்லாத அமலை செஞ்சு நீ நாசமா போ. நாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை போன்று இப்லீஸ் என்ன செய்யறான், பிதஅத்துவாதிகளை அவனை என்ன செய்ய ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான், எப்படியோ ஒரு விதத்தில் மாறு செஞ்சா போதுமே, அதான் அவனுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இவர்கள் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பல்வேறு விதமான பிதஅத்துகளை, குர்ஆன் சுன்னா நமக்கு காட்டித்தராத, மார்க்கம் அங்கீகரிக்காத பல்வேறு விதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த தீனை பொறுத்தவரையில் இதற்கு கொடுத்திருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த தினம் உங்களுடைய தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்கள் மீது நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரதித்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாமே உங்களுக்கு தீனா நான் பொருந்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். அந்த தீனை நம்ம பின்பற்றுவதா இருந்தா நம்ம எந்த அளவுகோலிகள் நின்று கொண்டு பின்பற்றணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இது ரெண்டு தான் அளவுகள். இந்த அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதையும் நமக்கு விளக்குகிற, தெளிவுபடுத்துகிற, அதற்கான வழிகாட்டுதலை வழங்குகிற பொறுப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் சஹாபாக்கள்கிட்ட விட்டுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால என்ன செஞ்சாங்க, எனக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யுங்க, சஹாபாக்கள்கிட்ட கத்துக்குங்க, குர்ஆனை இவங்கள்ட்ட எடுத்துக்குங்க, சுன்னாவை இவங்களை பார்த்து நீங்க செய்யுங்க, இவங்க செய்யாததை நீங்க விட்டுருங்க, இவங்க தான் நேர்வழியில் இருக்கிறாங்க. இப்படி என்ன செய்யறாங்க, பல்வேறு சிறப்புகளை அவர்களை பற்றி சொன்னார்கள். அதே போன்று என்னுடைய தலைமுறை என்னிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்வார்கள், அடுத்த தலைமுறை சஹாபாக்களிடந்து கற்றுக்கொள்ளணும் என்கிற வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த வழிகாட்டுதலை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு சமுதாயத்தில் என்னது, பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க, புதிதாக அவர்களே என்ன செய்றாங்க, பலவற்றை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மின் அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய தீனில் இல்லாத ஒரு காரியத்தை யார் புதிதாக செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். அதே போன்று அல் புகாரியுடைய அறிவிப்பில், முஸ்லிமுடைய அறிவிப்பில் வருது, நாம் சொல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். அப்ப எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையில் அன்றி வேறொரு முறையில் அதை நிறைவேற்றப்பட்டால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடையாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரத்துன், நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அது அமல் அல்ல, அதற்கு அல்லாஹ்விடத்தில் புண்ணியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிதஅத்தை உருவாக்கிய பாவம் தான் அவன் மீது எழுதப்படும்.
அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா பிதஅத்வாதிகளிடமிருந்து தௌபாவுடைய வாசலை அடைத்து விடுகிறான். தௌபாவுடைய வாசல், பாவிகளுக்கு திறந்திருக்கக்கூடிய தௌபாவுடைய வாசல் யாரை விட்டு அடைக்கப்பட்டிருக்கு? பிதஅத்வாதிகளை விட்டு அடைக்கப்பட்டிருக்கு. என்னோட தௌபாவு பக்கம் வரவும் மாட்டான். ஏன்? அப்ப நல்லதுன்னு நினைச்சு அமலுன்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறான். பாவம் செய்யறவனுக்கு என்ன இருக்கும்? உறுத்தல் இருக்கும். என்னதான் பாவம் செஞ்சாலும் அவனுக்கு என்னது? பாவம் செஞ்சிட்டோமே, நாம் எப்படி அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கணுமே, மறுமையில் அல்லாஹ் எனக்கு குற்றம் பிடிப்பானே என்கிற அந்த கவலை மச்சமும் இருக்கும். அதனால தான் நாம் பிதஅத் என்று சொல்லக்கூடிய காரியங்களை இவங்க என்ன செய்றாங்க? வீம்போடும் வீராப்போடும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம இதை பிதஅத்னு சொல்றோமோ, நீ என்னடா பிதஅத்னு சொல்ல, நான் இன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க? பிடிவாதமான ஒரு போக்கில் அதை செய்யறத பார்க்குறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களை. இவங்களுக்கு நாம சொல்றது எடுத்துக்கொள்ள முடியல என்றால் பிரச்சனை இல்லை. நாம இந்த விஷயங்கள்லாம் யார்கிட்ட சொல்றோம்? அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள்ட்ட சொல்றோம். யாரை இவர்கள் இமாமாக ஏற்றிருக்கிறார்களோ, மதிக்கிறார்களோ, அந்த இமாம்கள் இதை கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்ம சொல்லி காட்டின இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னேன், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னேன், இமாம் அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி சொன்னேன். இப்படி என்ன செய்யலாம்? எண்ணற்ற அறிஞர்கள், அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரைக்கும் கொண்டு போகலாம் சனது. அவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இது போன்ற வழிகேடுகளை வழிகேடு என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யல? அதை கேட்பதற்கு தயார் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ரஜப மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரத்யேகமான தொழுகை தான் இது ஸலாத்து ரகாயிப். இது ஸலாத்து ரகாயிப் என்கிற ஒரு தொழுகை. இந்த தொழுகையை பற்றி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது, ஸலாத்து ரகாயிப் இன்னொரு தொழுகை இருக்கு, ரெண்டை பற்றி சொல்றாங்க. ஹாதானி ஸலாத்தானி கபிஹத்தானி முன்கரத்தானி. இந்த ரெண்டு தொழுகையும் வெறுக்கத்தக்க அருவருப்பான தொழுகையில். ஏனென்றால் இதற்கு மார்க்கத்தில் அடிப்படை இல்லை. அப்ப ரஜப் மாதத்தில் தொழுகிற ஒரு தொழுகை தான் என்னது? இந்த தொழுகை. ஏனென்றால் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு வரையிலும் இப்படிப்பட்ட ஒரு தொழுகை முறை இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிமுகமாகவில்லை. பொய்யர்களால் உருவாக்கப்பட்ட செய்தி. ஏனென்றால் இதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஷரஹுல் முஹத்தப் என்கிற அவருடைய நூலிலே சொல்லி காட்டுறாங்க. சொல்லும்போது என்ன சொல்றாங்க? கூத்துல் குலூப் என்கிற ஒரு புத்தகம் அபு தாலிபுல் மக்கி என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய புக்கில் இதை பற்றி செய்தி இருக்கின்றதை கண்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பொய்யர்கள்ட்ட அந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறார். பொய்யர்களிடமிருந்து கேட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒரு அமலை மார்க்கத்தில் செய்யலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது. ஏனென்றால் ஸலாத்து ரகாயிப் என்கிற தொழுகை மார்க்கத்தில் அனுமதி இல்லாதது. எந்த அளவுக்கு சொன்னா, ஷைኹல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த ஸலாத்து ரகாயிப் என்கிற தொழுகை இமாம் மாலிக், ஷாஃபி, அபு ஹனீஃபா, இமாம் சௌரி, இமாம் ஔசாயி, இமாம் லைஸ் இப்னு சஅத், இப்படி பெரும் அறிஞர்களுடைய கூற்றின் அடிப்படையில் இது பாத்திலான பிதஅத்தான ஒரு தொழுகை. இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் பொய்யானது என்பதை ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? இந்த பிதஅத்தை செய்யணுன்றதுக்கு மக்களை ஆர்வம் ஊட்டதை நம்ம பார்க்குறோம். அதே போலதான் இந்த ரஜப் மாதத்தில் சிறப்பித்து சொல்லப்படுகிற பல்வேறு அமல்கள், அதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, எந்த விதமான அடிப்படையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தில் முதல் தேதியில் பிறந்தாங்க. 27 வந்து அவர் என்ன செஞ்சாரு? நபி அனுப்பப்பட்டாரு. அதே போல அதில் 2 கருத்துக்கள் இருக்கு. 25 அனுப்பப்பட்டாரு, 27 அனுப்பப்பட்டாரு. இது ரஜப் மாதத்தில். அது மாதிரி ஒரு கருத்து. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய இஸ்ரா பயணம், இஸ்ரா மேராஜ், அந்த மேராஜ் பயணம் எப்போ நடந்தது? அது ரஜப் 27. அதனால தான் என்ன செய்வாங்க? மேராஜ் பண்டிகை. இப்படி அது ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? மேராஜ் பண்டிகை. அப்படி தானே? அது அப்படி தானே சொல்லுவாங்க, பண்டிகை தானே சொல்லுவாங்க. மேராஜ் இரவு, அதான் ஈது மேராஜா, அப்படிதான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதான் மேராஜ் இரவு. அது ஒரு கொண்டாட்டமாக என்ன செய்றாங்க? மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை நாம் முன்னாடி சொல்லி காட்டிய இமாம் இப்ராஹிம் அல் ஹரபி அவர்கள் என்ன செய்றாங்க? இதை குறித்து மறுத்து சொல்றாங்க. அது மாதிரி பல அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் எந்த விதமான அடிப்படையும் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்களில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு சான்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனார்கள் என்பதை பற்றியும் என்ன இல்லை, ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என்ன செய்றாங்க? அவங்க இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இதில் அமல்களை செய்வது என்பது வழிகேடான விஷயங்கள். இப்போ இந்த வழிகேடை மக்களுக்கு மத்தியில் துணிந்து பரப்புரை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு அமலை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எந்த அடிப்படையில் கற்றுக் கொடுக்கணும்?
அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்து காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் இதை இப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இமாம்கள் இதற்கு இன்னென்ன சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க என்கிற அடிப்படையில் சொல்லுவாங்களும் கட்ட கிடையாது. அல்லாஹ்வுடைய பேர் வராது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி மேற்கோள் காட்டப்பட மாட்டார்கள். சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தியதையும் சொல்ல மாட்டாங்க. யாரோ எங்கேயோ எழுதி வச்சாங்க என்று சொல்லி நினைச்சுவாங்க. மக்களுக்கு மத்தியில் எப்படி பிற மதங்களில் இது போன்ற பொய்யான கோட்பாடுகள் தத்துவங்கள் இருக்கிறதோ அதே போன்ற ஒரு நடைமுறை இங்கே அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி ஒன்றை செய்வதற்கு ஒருபோதும் இஸ்லாமில் அனுமதி இல்லை. ஏன்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை சொல்லுகிற மார்க்கம். இமாம் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை போன்றது. அல் இஸ்னாது மினத் தீனி, தீனில் ஆதாரம் வேண்டும், சனது வேண்டும். ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் சரி, செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு தீனில் என்ன வேணும்? ஆதாரம் வேண்டும். யார் சொன்னார்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமான சனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, பலவீனமான செய்தி சனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது பொய்யை இட்டுக்கட்டுகின்ற பொய்யர்கள் மூலமா அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது ஆராயப்படும். அந்த ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அந்த அமல் என்ன செய்யுது, அமலா இல்லையா என்று தீர்மானிக்கும். இதற்காகத்தான் அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். இமாம் புகாரி அவர்களை எடுத்துக்கொண்டால் சஹீல் புகாரி என்கிற ஹதீஸினுடைய தொகுப்பதற்கு மட்டுமே அவர்கள் 16 வருடங்களை எடுத்துக்கொண்டார்கள். 16 வருடம் பயணம் மேற்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், 16 வருடம் பயணம் மேற்கொண்டார்கள். 1000க்கும் மேற்பட்ட அறிஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எதற்காண்டி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பெறுவதற்காண்டி. அப்படித்தான் ஒவ்வொரு இமாமும் இருந்தார்கள். அவருடைய பெரும்பகுதி வாழ்க்கையை நினைச்சாங்க, அதற்காண்டி தியாகம் செய்தார். உலகத்துடைய பெரும்பகுதி நாடுகளுக்கு அவங்க நினைச்சிட்டாங்க, நாடு விட்டு நாடு பயணம் மேற்கொண்டு கொண்டே சென்றார்கள். ஆனால் முழுக்க அந்த பயணத்திலே கழிச்சாங்க. கிடைக்கிறது சாப்பிட்டு ஹதீஸ்களை தேடி தேடி நினைச்சிட்டாங்க, அவங்க வாழ்க்கை செலவிட்டார்கள். அப்படி இந்த மார்க்கம் நமக்கு பாதுகாக்கப்பட்ட முறையில் தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சனது இல்லை என்று சொன்னால் இமாம் இப்னு முபாரக் தொடர்ந்து சொன்னாங்க, லௌலல் இஸ்னாது லகால மன் ஷா மா ஷா. இஸ்னாது மட்டும், சனது அறிவிப்பாளர் தொடர் மட்டும் இல்லாவிட்டால் விரும்பியவர்கள் விரும்பியதை சொல்லி இருப்பார்கள். எப்படி இன்னைக்கு பல மதங்கள் கற்பனைகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறோம். அவரவர் விரும்புகிற கற்பனைகள்லாம் மதத்துடைய சடங்கு, மதத்துடைய நம்பிக்கை என்று இருக்கிறதோ அது போன்ற ஒரு நிலை இஸ்லாமின் பெயரால் உருவாகி இருக்கும். அதை என்ன செய்றாங்க? இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிற காரணம், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தை நம்புவதாக இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துவதாக இருந்தாலும் கால அல்லாஹ் வக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று மட்டும் இருந்தால் மட்டும்தான் அதை பின்பற்றணும். இது ரெண்டு இல்லையா, நமக்கு அதை பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லை. நாமளா ஒரு அமலை ஏற்படுத்தி கொண்டு இதையும் தீன செய்யலாம், இது நல்லது என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கிறான், அத்துஅல்லிமூனல்லாஹ தீனக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு தீன கற்றுத்தரீங்களா? அல்லாஹ் என்ன கேட்குறான்? நீ அல்லாஹ்வுக்கு தீன கற்றுத்தரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நன்மையான ஒன்றை அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் விட்டு விட்டால் நான் நன்மையாக கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹ்வுக்கு, நவுதுபில்லாஹ். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லாமல் மோசடி செய்து விட்டார்களா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் ஒரு மன் இப்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன் யரா ஹஸனா, யார் ஒரு பிதஅத்தை உருவாக்கி விட்டு அதை நல்லது என்று கருதுகிறாரோ, அவர் உருவாக்குறாரு பிதஅத்தை, அவர் ஒரு அமலை கண்டுபிடிக்கிறார், கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாரு, இதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவன் என்ன செஞ்சிட்டான், ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலஃபி ரிசாலா, அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூது செய்தியை எடுத்துரைக்கிற விஷயத்துல மோசடி செய்து விட்டார்கள் என்று வாதிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு அபாண்டம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இது நல்லது சொல்லாம போயிட்டாங்க, நான் கண்டுபிடிச்சு செய்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, நவுதுபில்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, நன்மையான ஒன்றை நமக்கு சொல்லாமல் மறைத்து விட்டார் என்கிற ஒரு அபாண்டத்தை அவன் அல்லாஹ்வின் தூதரின் பேரில் சொல்லுகிறான் என்று இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க, அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. இதை இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய இஅ்திஸாம் என்கிற நூலிலே பதிவு செய்திருக்கிறார். இது எதை நமக்கு காட்டுகிறது? மார்க்கத்தில் ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? நாம் பின்பற்றுவது நம்முடைய மார்க்கத்தையா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம்.
இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், இஸ்லாம் என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம். வேற எந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படல, ஒப்புக்கொள்ளப்படல. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை யார் ஒருவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை பின்பற்றுவாரோ ஃபலை யுக்பல் மின்ஹு, அது அவரிடம் அங்கீகரிக்கப்படாது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், மறுமை நாளில் அவன் யாரா இருப்பான்? நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் இருப்பான். நஷ்டவாளிகள் என்றால் நரகவாசிகள். அல்லாஹ் பாதுகாக்க. இப்போ தீனை நாம பின்பற்றும் போது அதனுடைய உயிரோட்டமான வடிவத்திலே அதை பின்பற்றுவதற்குரிய அளவுகோல் என்ன? எதை அல்லாஹ் நமக்கு சொன்னானோ, எதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உங்களுக்கு எதை தருகிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். அந்த தூதரை விட்டு வேறு ஒருவரை பின்பற்றுவதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்படி பின்பற்றினால் அது இபாதத்தாக, அமலாக, நன்மையான காரியமாக இருக்காது, பாவமான காரியமாகிடும். இந்த பாவம் அது பிதஅத் என்கிற பாவம். பிதஅத்வாதிகள் நரகவாசிகள். பிதஅத்வாதிகள் யாரு? நரகவாசிகள். அப்படித்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லுகிறார். இய்யாக்கு முஹ்தஸாத்தில் உமூர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிதஅத்தார் புதிதாக உருவாக்குகின்ற காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதஅ, புதிதாக உருவாக்கப்படுகிற காரியங்கள் தான் பிதஅத்துகள். வகுல்லி பிதஅத்தின் ضلاலா, அந்த பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடு. இன்னொரு அறிவிப்பில், இது சுனன் அபூதாவுதில் வருகின்ற செய்தி, சுனன் நஸையுடைய அறிவிப்பில் வருகிறது, வகுல்லு ضلالத்தின் ஃபின்னார், பிதஅத்துகள் அனைத்தும் அதை செய்யக்கூடியவர்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அக்பர். நரகத்திற்குரிய காரியம் தான் பிதஅத் என்பது. ஏன் அல்லாஹ் இந்த மக்கள் என்ன செய்றாங்க? இப்படி நரகத்திற்குரிய காரியம் என்று மார்க்கம் எச்சரித்திருக்கிற விஷயத்தை துணிந்து கொண்டு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்பிக்கை இல்லாமலா, அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றிலே அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய நுபுவத்திலே சந்தேகிப்பதனாலா என்று கேட்க தோன்றுகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சொல்ல மாட்டாங்க, சொன்னாது அவங்களுக்கு எதிராயிடுமே. சொன்னாது எதிரானது என்ன? குல்லி பிதஅத்தின் ضلاலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடு, வழிகேடு நடந்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பிதஅத் சொல்ல முடியும்? அடுத்து கேட்டுருவாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து கேட்பார்ல, அஜரத் எல்லா உரையிலும் பிதஅத் சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லணுமே. சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்ததுதான் மார்க்கம். சஹீஹ் என்கிற சனதில் சுனன் அபூதாவுதிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் தான் அது. எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தெளிவான சனதோடு சஹீஹ் என்கிற தரத்தில் யாரும் அதில் சந்தேகப்படவோ அல்லது கேள்வி எழுப்பவோ இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டோன்னா எனக்கு யாராவது அதை மறுத்துட்டாங்களோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. நீங்கள் ஹதீஸ் சஹீஹா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு எப்படி என்ன ஓடிச்சுன்னா, இது வரைக்கும் அது சஹீஹா தான் இருந்திருக்கு, இப்போ யாராவது அது சஹீஹ்ன்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு என்ன வந்துருச்சு. அப்படி இல்லை, அது தெளிவாக சஹீஹா இருக்கக்கூடிய ஹதீஸ், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இப்போ இந்த பிதஅத்துகளை இவர்கள் உருவாக்குவதற்குரிய காரணம் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவில், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலில் இவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் என்பதனால தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் கைரின் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னதி வ யுபாயிதுக்கும் அனின் நாரி இல்லா கத் அமர்த்துக்கும் பிஹி. எந்த ஒரு கைர், எந்த ஒரு நன்மையான காரியம் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி நரகத்தை விட்டு உங்களுக்கு தூரமாக்குமோ அதை குறித்து நான் உங்களுக்கு ஏவாமல் இல்லை. ரசூலுல்லாஹி எல்லாத்தையும் ஏவிட்டாங்க. ஆனால் தான் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்விட்ட ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க இல்லையா, ஹலால் பல்லக்து, அல்லாஹ்வுடைய தீனை நான் உங்கள்கிட்ட முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா என்று ரசூலுல்லாஹ் கேட்கும்போது சஹாபாக்கள் ஒருமித்த குரல் என்ன சொன்னாங்க? ஹாம் யா ரசூலுல்லாஹ், கத் பல்லகத்த ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் தூது செய்தியை கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள், மக்களுக்கு தேவையான அளவுக்கு உபதேசத்தை வழங்கிவிட்டீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று செஞ்சாங்க. சஹாபாக்கள் சொல்லும்போது ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி கொண்டு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ்வே நீ சாட்சியா இரு. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்ன செஞ்சாங்க? முழுமைப்படுத்தப்பட்ட தெளிவான முறையில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் ஒரு மாதத்துடைய பேரால், நாட்களுடைய பேரால் பிதஅத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த பிதஅத்துகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஷைத்தானுடைய உந்துதனால் இவர்களை வைத்துக்கொண்டு செய்ய வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க,
வமா மின் ஷர்ரின் யுகர்ரிபுக்கும் இலன் நாரி வ யுபாயிதுக்கும் அனில் ஜன்னத்தி இல்லா கது நஹைத்துக்கும் மின்ஹு. அதே போன்று எப்படி சொர்க்கத்துக்குரிய அமல்கள் நல்லதுன்னு இருக்கிறதோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அறிவித்து தந்தேனோ, அதே போன்று உங்களை நரகத்தின் பக்கம் நெருக்கி சொர்க்கத்தை விட்டு தூரமாக்குற தீமைகளை குறித்து நான் எச்சரிக்காமல் இல்லை. அதையே ரசூலா விளக்கிட்டாங்க. அப்போ தீன் என்ன ஆயிடுச்சு? பரிபூர்ணமாகிவிட்டது. எனவே இந்த தீனில் எந்த ஒரு பிரத்யேகமான அமலும் என்ன செய்யக்கூடாது, செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்போ அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யறது, இந்த ரஜபு மாதத்தில் பிரத்யேகமான இபாதத்தை செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நாம் சொன்னதை போன்று உம்மு தாவூது ரஜபுடைய பாதியில உம்மு தாவூதுடைய தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்கு. உம்மு தாவூதுடைய தொழுகை. அதே போன்று மௌத்தான ரூஹுகளுக்காண்டி தர்மம் என்கிற பேர்ல ஒரு தர்மம் இருக்கு. மசான கொலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்துக்கள்ல. அது மாதிரி அந்த ஒரு சடங்கு எதுல இருக்கு, அதுக்கு ஏதோ பேர் கூட வச்சிருக்கிறாங்க. ஈசால் சவாப். ஈசால் சவாப் இரவு. யாருக்கா வேண்டி? மௌத்தானவங்களுக்கு ஈசால் சவாப் செய்யக்கூடிய இரவு. அதில் என்ன செய்வாங்க? யாசின் ஓதுவாங்களா? 3 யாசின். கரெக்ட். பராத்து, அது பராத் இரவு வேற. அந்த ராவு தான் பராத் இரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரஜப் 27. இல்லை, இது வந்து இந்த மசாலா கொலை மாதிரி ஒரு இரவு இதில் இருக்கு. அப்படியா? ஆனால் இந்த வழக்கம் அரபுகளுக்கு மதியில் இருக்கு. அரபுகளில் இருக்கக்கூடிய பிதத்துவாதிகள்கிட்ட என்னது, இந்த ரஜபுடி மாதத்தில் ரூஹுகளுக்காண்டி தர்மம் செய்தது என்பது. அது ஈசால் சவாபடி பேரில் தான் செய்வாங்க. அதுவும் சரிங்களா? அப்போ அதே போன்று பிரத்யேகமான துவாக்களை செய்தல். என்ன துவா? எல்லா பள்ளியிலையும் என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் ரஜபு மாதத்தில் எந்த வக்து தொழுதாலும் ஒரு துவா செய்வாங்க. என்னது? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துவா ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்களான்னு கேட்டால் இல்லை, ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அது முன்கரான பதிவா. முன்கர் என்றால் வெறுக்கத்தக்க அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, பலவீனமான செய்தி. அந்த செய்தி அர்த்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த நாட்களுக்கு சிறப்பு சொல்லக்கூடிய அந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கபர் ஜியாரத், ரஜபில கபர் ஜியாரத் அப்படி ஒரு அமல் இருக்கிறது. அதுவும் என்னது? ஆண்டுக்கு ஒரு முறை கபர் ஜியாரத் செய்யணும். அது எப்போ செய்யணும் கேட்டால் ரஜபு மாதத்தில் செய்யணும் அப்படின்ற ஒரு வழக்கம் சில பிதத்துவாதிகள் திருந்து கொண்டிருக்கு. இப்போ இதில் எல்லா பிதத்தையும் எல்லாத்தையும் ஒரே பிதத்துவாதிகள் பார்க்க முடியாது. அதுதான் பிதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ சுண்ணா வார்த்தை நம்ம பேசலாம். இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் ஒரு சுண்ணா நம்ம பார்க்கலாம். என்ன சுண்ணா? எல்லாரும் மூஞ்சிலேயே தெரியும். மாஷா அல்லாஹ், எல்லார்ட்டையும் தெரியும். இது சுண்ணா ரசூல்லா வச்சாங்க, நாங்களும் வைக்கிறோம், எல்லாரும் வச்சிருப்போம். பிதத்துவாதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது. நம்ம ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிதத்துவாதியும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பிதத்துவாதி என்ன செய்ய மாட்டான்? ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு பிதத்து, இவனுக்கு ஒரு பிதத்து. அதே அந்த பிதத்தை செய்கிறதுலேயே அவன்கிட்ட இருக்கும் வழக்குகள் வேறு வேறு இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மௌலூது, நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரு சில மௌலூது தெரியும் இல்லையா? நீங்கள் எதோ கேரளாவுக்கு போய் பாருங்கள், வருஷம் ஃபுல்லாக மௌலூது வச்சுருப்பாங்க. கேரளாவில் அந்த பிதத்துவாதிகள் என்ன செய்வாங்க? வருஷம் ஃபுல்லாக மௌலூது வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே சில அவுலியாக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குபூரிகள், கபர் வணங்கிகள் பரப்புரை செய்யக்கூடிய ஒரு இதுதான் சிஎம் மடவூர் அப்படின்றவர். அந்த மடவூர்ன்றது ஒரு ஊர், காலிக்கட்டில் கோழிக்கோடு என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். கடந்த ஜென்ரேஷனில், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் தான் சிஎம் மடவூர்ன்றவர். அவர் அவுலியா. அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அவர் தான் முதப்பிருள் ஆலம் நவுதுபில்லா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தையே நிர்வகிக்கக்கூடியவர். இதை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறாங்க. அந்த முதப்பிருள் ஆலத்தை இவங்களுக்கு தெரியுமா? இங்கே உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் இன்ட்ரடியூஷன் ஆகலை. காலப்போக்கில் வேணா ஆகும். இது வரைக்கும் என்ன ஆகலை, இன்னும் அறிமுகப்படுத்தப்படலை. என்னது? அவங்க ஊரில் பொட்டி முளைச்ச ஒரு அவுலியா. இப்படி என்ன செய்வோம்? ஒரு ஊருக்கு அந்த பிதத்துகள் மாறுபடும். ஆனால் பொதுவாக இந்த ரஜப மாதத்தை ஒட்டி பிரத்யேகமாக செய்வதற்கின்றி எந்த ஒரு அமலையும் நபி ஸல்லல்லாஹு கற்றுத்தரலாம். இது புனித மாதம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம்? வளமையான நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை இந்த நாட்களில் செய்வதற்கு நமக்கு தடை இல்லை. திக்ர் செய்கிறோம், துவா செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் பிரத்யேகமாக இந்த மாதத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு அமலையும் செய்வதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. அப்படி ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த மார்க்கத்தின் பெயரால் பிதத்தை செய்கிறார், அனாச்சாரத்தை உருவாக்குகிறார். அவர் தனக்கு நன்மையை தேடிக்கொள்வதை விட பாவத்தை தேடிக்கொள்கிறார். அப்படிப்பட்ட இந்த
பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுத்தந்ததின் அடிப்படையிலும் ஒரு முஸ்லீம் பின்பற்ற வேண்டும். அதில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு நிச்சயமா கூலியை தருவான். நம்ம எந்த அளவுக்கு அழகாக அந்த அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படும். ஒரு அமலை நாம் ஏற்று அல்லாஹ்விடத்தில் செய்து அதற்கான அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் அதற்கு 2 நிபந்தனைகளை சொல்லுகிறது. ஒன்று இஹ்லாஸ், இன்னொன்று ரெண்டு நியத்து இருந்து 2 ஷர்த் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்கிற இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, நம்ம தொழுதாலும் சரி, நோம்பு நோற்றாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, ஹஜ் செஞ்சாலும் சரி, திக்ரு செய்தாலும் சரி, துவா செஞ்சாலும் சரி, எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? அதற்கு மார்க்கம் 2 நிபந்தனைகளை சொல்லுகிறது. ஒன்று இஹ்லாஸ். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து செய்கிறேன். வேறு யாருக்காக வேண்டி நான் இந்த அமலை செய்கிறேன், வேற யாரும் எனக்கு இதற்காக வேண்டி கூலி தர வேண்டாம், இதற்காக வேண்டி என்னை பாராட்ட வேண்டாம், இதற்காக வேண்டி என்னை புகழ வேண்டாம். இந்த அமலை நான் செய்தேன், இதற்கான கூலி என்னுடைய ரப்பிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன். கலப்படமின்றி இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனை மட்டுமே வணங்க வேண்டும்தான் அவர்களுக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அடிப்படையில் என்ன இருக்கணும்? இஹ்லாஸ் இருக்கணும். இரண்டாவது நிபந்தனை என்ன? இத்திபாஉர் ரசூல், முத்தாபஅத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கொண்டு செய்யணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? ரசூலை நாம் அனுப்புறது எதற்காண்டி? இல்லா லியுதஅ பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காண்டி தான் தூதர் அனுப்பி வைக்கப்பட்டார். தூதர் எதற்கு வந்தாங்க? தூதருக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், தூதருடைய சுன்னாவை நம்ம பின்பற்றணும், தூதர் எதை சொன்னாரோ அதை எடுத்துக்கணும், அவர் எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகிக்கணும். இதுதான் சுன்னா. அப்ப இந்த சுன்னா இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது அமலாக அங்கீகரிக்கப்படுமா என்று கேட்டால் நிச்சயம் அங்கீகரிக்கப்படாது. அப்படிப்பட்ட அமல்கள் எல்லாம் பாத்தில், அவை அனைத்தும் நரகத்திற்கு ஒரு மனிதனை அழைத்து செல்கிற பாவமான அமல்களாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா அது போன்ற பாவங்களிலிருந்து விலகி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நாம் அதற்கான வழிகாட்டுகின்ற அந்த வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அதன் மூலம் அல்லாஹ் அவனுடைய பொருந்திக் கொண்ட அடியார்களை நம்மை சேர்த்து வைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூணாம் பாத்தியாவது 7ஆம் பாத்தியாவது இதெல்லாம் அந்த கேட்கக்கூடிய அவங்க அந்த இமாமத் பண்றாங்கல்ல, அவங்களே துவா கேட்கிறாங்களே, அவங்க இதை அங்கீகரிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மரணித்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் மரணித்தாங்க. இப்போ இவர்கள் யாராவது மரணித்ததற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாள், 7வது நாள், 40வது நாள் ஃபாத்திஹா ஓதுனாங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸில் பதிவு செஞ்சுருப்பாங்க இல்லையா? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சுருப்பாங்க இல்லையா? இல்லை இமாம் அபுதாவுது, இமாம் நசை, இமாம் திருமிதி, இமாம் அஹமது பின் ஹம்பல் ஏதாவது ஒரு இமாம் அவங்களுடைய கித்தாபில் பதிவு செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்படி எந்த ஒரு ஹதீஸுமே இல்லை உலகத்தில். அப்போ என்ன அர்த்தம்? அப்படி ஒன்று இல்லை. இருந்ததுன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சுருக்கணும்? ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சுருக்கணும். செஞ்சதை சஹாபாக்கள் கடைபிடித்திருக்கணும். கடைபிடித்ததை ஹதீஸ் நூல்களில் பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி பதிவுகள் இல்லை. அப்போ இது எதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வருமான மார்க்கத்திற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒன்று. நீங்கள் மாதம் ஃபுல்லாக அஜரத்துக்கு வருமானம் வரணும், நீங்கள் சும்மாவே கொடுத்துருவீங்களா? மவுத்தாயிட்டு அஜரத் ஃபாத்திஹா ஓதுவாங்க, அப்போ கொடுத்தா அவனை கைமடிப்பு. அது மாதம் ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரே மவுத்து வீட்டில் அப்படி நல்லதாக இருந்தால், நல்லா பாருங்கள், அவர் நல்லதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? மவுத்தான வீட்டில் போயிட்டு ஓதி கொடுத்தா அந்த ஓதுன மவுத்துக்கு நன்மையாக இருந்தால் அவர் அதை இபாதத்து நினைச்சு செஞ்சுட்டுல வரணும். அவர் எதுக்கு கைமடிப்பு எதிர்பார்க்குறாரு? கைமடிப்பு எதற்கு? சரிதானே? அப்போ அது கூட சரி, ஒரு முறை வாங்கிட்டாரு, 3வது நாள் வாங்கிட்டாரு, 7வது நாள் விட்டுருவாரா? அடுத்தது 14வது நாள் விட்டுருவாரா? வேண்டாம், 40வது நாள் விட்டுருவாரா? இத்தனை நடக்குது, 100 வாட்டி போய் வாங்குறாரு. என்ன காரணம்? அது அவங்க பொருளாதாரத்திற்காக வேண்டி, வருமானத்திற்காக வேண்டி செய்த காரியங்களை தவிர அது சுன்னா அல்ல. சுன்னாவில் அப்படி ஒரு செயல் இருப்பதை நாம் எந்த அங்கீகரிக்கப்பட்ட இமாம்களை மேற்கோள் காட்டியும் சொல்ல முடியாது. நம்ம நினைச்சலாம் அப்படியே பகிரங்கமாக சவாலாகவே விடுக்கலாம்.
சரிங்களா? என்ன காரணம்? இல்லை, அதுதான் காரணம்.